அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா? போன வீடியோவில் நேற்று போட்டிருந்த வீடியோவில் நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? லைனிங் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவங்க தான் தைக்கிறாங்க. என்னோடய பர்த்டே வர்ற அப்படிங்கிறனால என்ன கிஃப்ட் வாங்கி தரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நானே ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லு, நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. கட்டிங் அவங்களுக்கு வராது. ஸோ அதனால் கட்டிங் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்பலாம் பேசாமல் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது வேணுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பேக் பீஸு ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் பீஸில் வந்துட்டு நம்ம நல்ல துணி வச்சு அடிக்கும்போது நெக் பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு திருப்பிக்கோங்க. சரிங்களா? போன வீடியோவில் பிசிறு எப்படி இல்லாமல் தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். அது ஒன்ஸ் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இதுலேயே நம்மளுக்கு 2-3 வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அடிக்கும்போது நீட்டாக வந்துடும். இல்லைன்னா கசகசன்னு இருக்கும். சரிங்களா? எங்கடா காணோன்னு தேடாதீங்க. அவங்களுக்கு கையில் எடுத்து மடக்குனா தான் கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அவர் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டார். இப்போ நம்ம திருப்பினதுக்கப்புறம் மேலே ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பாஸ் ஷேப்பை கொடுத்துருக்குறதுனால அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக அடித்து திருப்புங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணால் தானே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் போடணும் அப்படிங்கிற ஒரு வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்த வீடியோ வந்துட்டு எனக்கு 3200 போயிருந்துச்சு. அதுக்கு வந்து லைக் வந்துட்டு 44 தான் வந்துருந்துச்சு. சப்ஸ்கிரைபர் ஓகே ஒரு 100க்கு மேலே வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு அந்த சப்போர்ட் கொடுங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கும் கொண்டு போக முடியும் இந்த வீடியோவை. சரிங்களா? நம்ம வெளியில் போயிட்டு 400 500 கொடுத்து தைக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே சொந்தமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 400 மிச்சம் தானே. இப்போ உள்ளதில் 400 பெரிய விஷயம் இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம ப்ளவுஸ் தைக்காட்டியுமே நம்ம நைட்டி அதெல்லாம் ஓரம் அடிக்கிறதுக்காவது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. இல்லை உங்கள் அளவுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கூட கேளுங்க. சரிங்களா? இப்போ கையோடது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுட்டு திருப்பிக்கலாம். சரிங்களா? திருப்பிட்டு ஃபுல்லாக ஒரு அடி அடித்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிடுறோம். கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரியும் வச்சு அடிச்சுட்டு நம்ம அதை திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு அடி அடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ திருப்பிட்டு ஃபுல்லாக ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம கட்டிங் பண்ணிடலாம். ஏன் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு மற்ற பேசலை அப்படின்னா, நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது தான் கேட்குமே தவிர ஸ்டிச் பண்ணுறதை பார்க்க முடியாது. அதனால நான் முக்கியமான இடத்துல மட்டும் உங்களுக்கு நான் இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். வீடியோ ஆனால் ஃபுல்லாக தான் போடுறேன். சரிங்களா?
போன வீடியோவில் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் நான் கொடுத்துட்டேன். எவ்வளோனா இந்த பக்கம் 2 இன்ச்சும் வலது பக்கம் 2 இன்ச்சும் இடது பக்கம் 2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். சேம் மாதிரி லைனிங்லேயும் கொடுத்துருக்கேன், நார்மல் ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் அளவு என்ன, எப்படி கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் அளவை கூட எனக்கு அனுப்புங்க. அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணணும், எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா, இது வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு 2 அப்படியே இருக்குங்கிறதுனால அதை நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிறோம். சரிங்களா, இது வந்து நம்ம பேக் பீஸ் மாதிரி அடிக்க முடியாது, அதனால் தனித்தனியாக தான் அடிக்கணும். ஏன்னா முன்னாடி ஓப்பன் வருதில்ல, அதனால். சரிங்களா, இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெக்கை அடிச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு மேலே ஒரு அடி அடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு அடி அடிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம அடிக்கிறோம். சரிங்களா, இப்போ இதை வந்துட்டு அப்படியே நம்ம திருப்பிட்டு மேலே ஒரு அடி அடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு தையல். இந்த பீஸ் வந்துட்டு கொஞ்சம் வழுக்கிற மாதிரியாக இருந்துச்சு. சாரீ வந்து காட்டன் சாரீ பாலிஸ்டர் மிக்ஸ் ஆனது மாதிரியா, ப்ளவுஸில் வந்து காட்டன் இல்லை போல், ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, சுருக்கம் விடாமல் பிடிச்சிக்கோங்க. சரிங்களா, இப்போ ஃபுல்லாக ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம விட வேண்டாம். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம், அதனால சைடில் உள்ளது எதுவுமே எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். டேரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுங்கிறது 1/4 இன்ச்சு கம்மியாக விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஓர தையல் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் சைடில் உள்ளதை மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம கையை தூக்குனாவோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பிரிஞ்சிடும். அதனால் எப்போவுமே சரி ஒரு 1/4 இன்ச்சாவது நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, அந்த 1/4 இன்ச்சை நம்ம கட் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பீஸ் அடித்தோமோ அதே மாதிரி தான் நம்ம அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் அடிச்சுட்டு கட் பண்ணி திருப்பி
அந்த பீஸ் நம்ம அடிச்சுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இது நம்ம டக்கு டக்குன்னு நம்ம போய்க்கலாம். டாட் பிடிக்கிறதும் அதே மாதிரி தான். சரிங்களா? 2 பீஸும் நம்ம வச்சு பார்க்குறோம். எது ஓப்பன்ட்டு ஒரு டவுட் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கழுத்து பீஸ் அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ அடிச்சுட்டு டாட் புஷ் இடையில உள்ள வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அதில் கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் அப்படியே கட் ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு இது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? கீழே நம்ம டாட் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம். செகண்ட் டாட்டும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அந்த 2 டாட்டையும் நம்ம அடிச்சுட்டு அதில் 2த்தையும் ஒட்டுக்கா பிடிச்சோம்னா 3வது டாட் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அப்படியே நீங்கள் அதில் ஒரு 3.5 இன்ச் வச்சு நீங்கள் இந்த பக்கம் நம்ம கொக்கி போடுற இடத்துல நான் டாட் சொல்லியிருந்தீங்களே அதே மாதிரி டாட் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நம்ம அந்த டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டி பீஸ் ஆல்ரெடி ஒரு பீஸ், அதாவது ஒரு லைனிங் பீஸும் ஒரு ப்ளவுஸ் பீஸும் நம்ம அடித்து வச்சுக்கலாம். சரிங்களா? அடித்து வச்சுட்டு கீழே வந்துட்டு என்ட்ரலில் ஒரு நல்ல பக்கம், அதாவது ப்ளவுஸ் பிட்டை வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு சுருட்டிட்டு அப்புறம் அந்த இதில் வந்து நம்ம இன்னொரு அடி அடிச்சுக்கிறோம். அதாவது நான் இதில் காட்டியிருந்தேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி அடிச்சுட்டு திருப்பிட்டு அதுலேருந்து இதை நம்ம எடுக்கணும். ஊர்லேருந்து உருவனோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு அடி அடிச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக நான் போட்டுறேன். சரிங்களா? இப்போ மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் துணியும் நல்லா பிரியாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிடுங்க. கையோட பீஸில் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த டாட் அடிச்சிட்டோம். ஸோ இதில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டாட்டோடதில் கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு டாட் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த மாதிரி மடக்கி விட்டு உள்ளே வச்சு அடிக்கணும். உள்ளே வச்சு அடித்தா தான் நம்மளுக்கு அதை நீட்டிகிட்டு இருக்காது, வெளியிலையும் நீட்டாது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸும் ஒரு நார்மல் ப்ளவுஸும் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? அதாவது லைனிங் பீஸும் ப்ளவுஸ் பிட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து நல்ல பீஸு, அதாவது நல்ல சைடு, மேலே வந்துட்டு திருப்பி வச்சுருக்கோம். ஓகேங்களா? திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஒரு அடி அடிச்சுட்டு கார்னரில் அடிக்காதீங்க, ஒரு 1/4 இன்ச் விட்டே அடிங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு இன்னும் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அடிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சுருட்டணும். சுருட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி வருதுங்களா? ஆல்ரெடி நம்ம அடித்த பீஸு, அந்த பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்று சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஒன்று தான் மிஸ் ஆச்சு, ஒன்று நம்ம பிடிச்சிட்டோம். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ளேருந்து பீஸை வந்து ஓப்பனாக சைடில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் வந்துடும். சரிங்களா? இப்போ அதுக்கு மேலே நேராக ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே ஃபுல்லாக ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு 2-3 டைம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். பேப்பர் கட்டிங்கும் நம்ம போட்டிருக்கிறோம். பேப்பரில் ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் எதுவும் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்து லைனிங் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸு, அதாவது நம்ம சேலைக்கு தேவையான ப்ளவுஸ் வாங்கி அது நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்படி படிப்படியாக பண்ணிங்க அப்படின்னா
நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாங்களா? இப்போ பேக் பீஸு சாரி, இதில் வந்துட்டு நம்ம கீழே வந்து அடித்த வீடியோ வந்து நம்மளுக்கு இல்லை, சரிங்களா, மிஸ் ஆகிடுச்சு. அந்த பேக் பீஸ் வந்து நம்ம அடிச்சுட்டு திருப்பினதுக்கப்புறம் 2 இன்ச்சு மடக்கி அடிச்சுட்டு டாட் பிடிக்கணும், சரிங்களா. இப்போ இதில் வந்துட்டு ஷோல்டரையும் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம், சரிங்களா. இந்த மாதிரி அளந்து வச்சுக்கோங்க, திருப்பணும் அதனால், சரிங்களா. இப்போ பாருங்கள், முன்னாடி வந்துட்டு ஒரு நல்ல பீஸும் சேர்ந்துருக்கிற மாதிரி, ஓகேங்களா. இப்படி வச்சு அடிச்சுட்டு இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஒன்ஸு. இந்த மாதிரி அடிச்சுட்டு கட் பண்ணிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பினீங்க அப்படின்னா முன்னாடி கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டான பகுதியில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு அடையாளம் தெரியும். ஸோ நான் சொன்னால முக்கியமான மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக ஃபஸ்ட்லேருந்து எனக்கு வந்து தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நம்ம பேப்பர் கட்டிங்கை பார்த்துட்டே வாங்க. கரெக்டாக அந்த யூ ஷேப்லேயே வரணும். வந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கம்பல்சரியாக விட்டே ஆகணும். இது ஹாம்கோலோடது, சரிங்களா. ஹாம்கோல் நம்ம கை தூக்குவோம், அதனால் கம்பல்சரியாக ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. ஒரு அடிக்கு 2 அடி எக்ஸ்ட்ராவே அடிச்சுக்கோங்க. ஓவர்லாக் மிஷின் இருந்தாலும் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. போட்டு பார்த்துட்டு ஓவர்லாக் பண்ணுங்கள், அதுக்கடியில் ஓவர்லாக் பண்ண வேண்டாம். ஏன்னா சப்போஸ் ஒரு வேளை சின்னமாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணணும்லே, அதனால் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. போட்டு பார்த்துட்டு பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸு அந்த பிசுறு எல்லாமே அப்பப்போ கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது இடையிலையும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம அடித்தாச்சு. இப்போ 2 பக்கம் ஒன்று சேர்த்துட்டு நம்ம கையோட சுற்றளவை எவ்வளோ கொடுத்தோமோ அந்த அளவு அளந்துக்கோங்க. 8 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, 7 கொடுத்துருந்தோம், சாரி. அப்போ 7ங்கிறது ஒரு 1/2 இன்ச் 7.5 இன்ச்சாகவே விட்டுருங்க. 7.5 இன்ச்சாக விட்டுட்டு அதை அங்கே மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்புறம் இடுப்போடதும் மார்க் பண்ணிக்கணும். எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு கை அட்டாச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ அடித்து எடுத்தாச்சு, 2 கையுமே நம்ம அடித்து எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கையோட அளவு வந்து மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இடுப்போட அளவு, கீழே வந்து இடுப்போட அளவு இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொக்கி வைக்கிறோம்ல, அந்த கொக்கியிலேருந்து அளவு எடுக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி அளந்து எடுத்துகிட்டு நம்ம இடுப்பளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்துட்டு ஒரு சைடு நம்ம 10 வச்சுருந்தோம் இல்லையா, சேம் அதே 10 அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு தையல், சரிங்களா. தையல் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 8 தையல் கொடுத்துட்டு
ஃபஸ்ட்டு ஒரு 2 அடி 2 அடி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம பிரிச்சுட்டு இருந்தோம்னா அது ரொம்ப லேட் ஆகும். ஒவ்வொரு டைம் பிரிக்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகும். என்னடா இது பிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் ஒரு 2 தையல் போட்டுட்டு, கெட்டி தையல் எதுவுமே போடாமல் 2 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டி தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? சேம் இந்த பக்கம் நம்ம எந்த கையளவு எவ்வளோ பிடிக்கிறோமோ அதே கையளவை நம்ம அடுத்ததுலேயும் பிடிக்கணும். எனக்கு வந்து நான் 7 அதில் சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு 7.5 எக்ஸ்ட்ராவே நான் ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கேன். வீடியோ எதுவும் ஸ்டக்காகி வருது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அடுத்ததுலேயும் அப்படியே வந்துட்டு கண்டினியூவாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10 நிமிஷம் தான். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஊக்கு வைக்கிறதுக்கும் அடுத்து வந்துட்டு நம்ம அந்த ஐ வைக்கிறதும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கேன். அதனால் நான் தைரியமாக அடிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு 2-3 தையல் போடுறத யோசித்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் அதே மாதிரியாக 2 இன்ச் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம கையோடு கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மறந்துடுவோம், இல்லைனாலும் அது அசிங்கமாக தெரியும் அங்கங்கே தொங்குறது. அதனால் நம்ம கையோடு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது கொக்கி பீஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். லென்த்து வந்துட்டு மேலேருந்து கீழே கொக்கி பீஸோடது நான் இப்போ 8 அப்படின்னா 9 இன்ச் எடுத்துருக்கிறேன். அகலம் வந்து 2 எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அதாவது ஊக்குக்கு. இதே வந்து ஐக்கு வந்துட்டு 8 அப்படின்னா நீங்கள் 9ங்கிறது 10 எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு அகலம் வந்து 2.5 இன்ச்சு விடுங்க. சரிங்களா? 2.5 இன்ச்சு அகலமும் லென்த்து வந்துட்டு ஒரு 10 எடுத்துக்கலாம். மேலே 1 இன்ச்சு கீழே இன்ச்சு தாராளமாக பிடிக்கலாம். சரிங்களா? இந்த பீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடிக்கணும். சரிங்களா? நான் எப்படி அடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் பீஸில் உள்ளே வச்சு அடிக்கிறேன். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு திருப்புறது வந்துட்டு கொக்கி பீஸ் வந்து முன்னாடியில் வரும். அதனால் முன்பக்கம் வர்ற மாதிரி நம்ம திருப்பணும். சரிங்களா? சரி, கொக்கி பீஸ் உள்ளே வரும். அப்போ உள்ளே வர்ற மாதிரி மடக்கி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊக்கு பீஸ் தான் அடிக்கிறோம். ஊக்கு பீஸ் வந்துட்டு முன்னாடி தான் அடிக்கணும். சரிங்களா? முன்னாடி மடக்கி 2 இன்ச் 1 இன்ச் அது அப்படியே முன்னாடி மடக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஊக்கு கோர்க்கும்போது நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரே ஒரு இது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ப்ளவுஸ் மேலே பட்டு ப்ளவுஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் திக்னஸ்ஸாக கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு மடக்கிற மாதிரி 2 தடவை மடக்கி அடிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்கள். இதுலையே உங்களுக்கு எதாவது டவுட்னால் கேளுங்க.
ஒருவேளை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா ஆல்ரெடி பேப்பர் கட்டிங் இருக்கட்டும், நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ்னு எல்லா வீடியோமே நம்ம போட்டிருக்கிறோம். அதில் ஒன்ஸ் பாருங்கள். அப்படியும் பிடிக்கலை அப்படின்னா, புரியலை, ரொம்ப கன்ஃபியூஷாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அளவு அனுப்புங்க. நான் அதுக்கு தக்கன உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஐபீஸ் எப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வர்ற மாதிரி வேணும் இல்லையா? அப்போ இதுவும் கொஞ்சம் திக்காக வேணும். ஏன்னா நம்ம ஊக்கு கோர்க்கும்போது அது வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஐபீஸுங்கிறபோது ஊக்கு நம்ம அதில் ஜாயின் பண்ணணும் இல்லையா? அதனால இது கொஞ்சம் திக்னஸாக கொடுத்துருங்க. இதில் நம்ம வீயும் போடணும். வீ போட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம மாற்றுற மாதிரி வரும். சரிங்களா? உங்களுக்கு வீ போட தெரியலனா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். டக்கு டக்கு நம்ம போட்டுக்கலாம். நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நடுவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் அந்த பீஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வி வரைஞ்சிக்கோங்க. வி வரைஞ்சிட்டு அந்த வி மேலேயே அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வெளியில் வாங்கி நாட் வைக்கிறதுக்கு இந்த சாரீ க்ரீன் கலர் தான். ஓகேங்களா? அப்போ சாரீலேயே கட் பண்ணி வைங்க. நான் அப்படி தான் வச்சுருக்கேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வி மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸு. வி அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எங்களோட பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? உங்களோட அளவு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்கள் அளவு சொல்லுங்கள். நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட சப்போர்ட்டுக்கு. சரிங்களா? இப்போ அதில் நம்ம ஊக்கு வைக்கணும். ஊக்கு மட்டும் வச்சுட்டு நாட் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ப்ளவுஸ் பார்க்கணுங்களா? இந்த இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் காட்டுறேன். இந்த மாதிரி வரும். ஸோ நான் லைனிங்கில் இது நான் போட்டிருக்கும்போது எடுத்தது. சரிங்களா? தேங்க்யூ.